ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ் சிலபஸ் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் தமிழ் சிலபஸை விட இப்போது அப்டேட்டான தமிழ் சிலபஸ்ன்றது நமக்கு கண்டென்ட் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கள், தமிழ் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கலாம், சரிங்களா? இலக்கணத்துக்கு ஒரு நோட் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த யூனிட் 7ல் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இவங்க ரிலேட்டடாக ஒரு 15 கொஸ்டின் கேட்குறதா சொல்லியிருக்காங்களா? ஸோ இந்த டாப்பிக்கு மட்டும் தனியாக ஒரு நோட்டு போட்டுக்கோங்க, ஓகேங்களா? இது வரைக்கும் இவர்கள்லாம் தனியாக ஒரு நோட்டு, ஓகேங்களா? ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் 2 நோட்டு எடுத்துக்கோங்க. ஒரு நோட்டு இலக்கணம் டாபிக் ரிலேட்டடான உள்ள கண்டென்ட்டு, ஓகேங்களா? இன்னொரு நோட்டு இலக்கியம், தமிழறிஞர் தமிழ் தொண்டு இது ரிலேட்டடான நோட்ஸு அப்படின்ற மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நிறுத்தல் குறியீடுகள் இதை தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? நமக்கு தமிழ் சிலபஸில் நிறுத்தல் குறியீடுகள் அப்படி சொல்லிட்டு இருக்குங்களா? அது என்ன நிறுத்தல் குறியீடுகள் அப்படின்னாக்கா அதில் எது எது இருக்கும்? கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, வேப்புக்குறி, வினாக்குறி அமையும் இடங்கள் எங்கெங்கெல்லாம் இதெல்லாம் போடணும் அப்படின்றதுக்கான ஒரு கான்செப்ட் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இது நமக்கு எப்படின்னாக்கா இது மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி உள்ள ஏரியா கிடையாது. இது முழுக்க முழுக்க நம்ம எந்த இடத்துல எந்த சிம்பிள் போடணுன்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிற ஏரியா இந்த கொஸ்டின், இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இன்று முதல் தோசைக்கு துவையல் இல்லை. இன்று முதல் தோசைக்கு துவையல் இல்லை. அது இந்த கண்டென்ட் பாருங்கள், இன்று முதல் தோசைக்கு துவையல் இல்லை. இன்று முதல் தோசைக்கு துவையல் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன நமக்கு வித்தியாசம் வருதுங்களா? ஸோ இன்று முதல் தோசைக்கு துவையல் இல்லை அப்படின்னாக்கா இன்னையிலேருந்து தோசைக்கு துவையல் கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அது இந்த சென்டென்ஸ் பார்க்குறப்ப இன்று முதல் தோசைக்கு மட்டும் துவையல் கிடையாது அப்படின்ற மீனிங் தருதுங்களா? ஸோ இங்கே இருக்கிற வார்த்தைகள் சொற்றொடர் அப்படின்றது நமக்கு ரெண்டுத்துமே காமனாக தான் இருக்குது. ஆனால் அந்த மீனிங்கை வேறுபடுத்துவது எது அப்படின்னாக்கா நம்ம யூஸ் பண்ணுற இந்த நிறுத்தற் குறிகள் தான். அது நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த சென்டென்ஸுக்கான மீனிங்கே பொருந்தும். அதனால தான் நமக்கு சிலபஸில் இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த நிறுத்தற் குறிகளை பொறுத்து தான் அந்த சென்டென்ஸோட மீனிங்கே இருக்குது, ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, இப்போ இந்த நிறுத்தற் குறி ரிலேட்டடாக உள்ள கான்செப்ட் நம்ம 8th 7th இந்த மாதிரி ஓல்டு புக்கில் உள்ள கண்டென்ட்டு, நியூ புக்கில் உள்ள கண்டென்ட் பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னாக்கா இது நீங்கள் முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இதை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஏன்னா இது கான்செப்ட் ஓரியன்ட் டாபிக். அதனால் அவங்க என்ன வேணால் எந்த சென்டென்ஸ் வேணாலும் கொடுத்துட்டு சரியான நிறுத்தற் குறியீடுக அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதனால் இப்போ நான் சொல்கிற கண்டென்ட் எடுத்து எங்கே என்ன யூஸ் பண்ணணுன்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன 8th நியூ புக்கு 2nd டேர்மில் பேஜ் நம்பர் 21ங்களா? ஓகே, இது 8th நியூ புக்கு 2nd டேர்மு பேஜ் நம்பர் 21ல் பாருங்கள், நிறுத்தற் குறிகள் அப்படின்னு இருக்குங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், கால் புள்ளி, ஓகேங்களா? அதாவது ஒரு பொருள்களை எண்ணும் இடங்களில் கார் புள்ளி இட வேண்டும். கார் புள்ளி அப்படின்னாக்கா என்னது? கமா, சரிங்களா? ஸோ கமா எங்கே யூஸ் பண்ண சொல்கிறாங்க? ஒரு பொருள்களை எண்ணும் இடங்களில். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகியன 5 இணைகள் ஆகும், சரிங்களா? ஸோ இங்கே நாம் குறிஞ்சி அப்படி சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நிறுத்துகிறோம். அடுத்தது முல்லை அப்படின்னு நிறுத்துகிறோம். மருதம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் தரோமா, டைமிங் கொடுக்குறோமா? ஸோ அந்த மாதிரி இந்த பொருள்களை எண்ணும் இடங்கள் இப்போ இதெல்லாமே 5 இணைகள், சரிங்களா? அப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இங்கே நம்ம கமா போடக்கூடாது. ஏன் கமா போடக்கூடாதுனாக்கா இதுக்கப்புறம் ஏதாவது பொருள் வந்தால் மட்டும்தான் கமா போடணும், சரிங்களா? தொடர்ச்சியாக ஒரு பொருள் நம்ம அடுக்கிக்கிட்டே வரப்போ கமா போட்டுகிட்டே வரணும், ஓகேங்களா? இப்போ ஒன்ஸ் அந்த பொருளுடைய கவுண்டிங் முடிஞ்ச ஸ்டேஜில் அங்கே கமா போடக்கூடாது, சரிங்களா? ஆகியன 5 இணைகள் இங்கே முற்றுப்புள்ளி வச்சிடணும், ஏன்னா இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு, ஓகேங்களா? அடுத்தது கடிதத்தில் விழி முன் கார் புள்ளி வரும். விழி அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது, நீட்டமாக சொல்கிறதுன்னு சொல்லலாம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அன்புள்ள நண்பா அப்படி சொல்லிட்டு அந்த வார்த்தையை நம்ம எப்படி சொல்கிறோம்? கொஞ்சம் நல்லா நீட்டமாக சொல்கிறோம், ஓகேங்களா? நீண்டு ஒலிக்கிற மாதிரி சொல்கிறோம், விழித்து சொல்கிறோன்னு சொல்லுவாங்களா? அன்புள்ள நண்பா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த நண்பா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஆ என்பது நீண்டு ஒலிக்கின்றது, அந்த மாதிரி ஒலிப்பை தான் விழி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல கார் புள்ளி இட வேண்டும் சொல்கிறாங்க. அடுத்தது
வினை எச்சங்களுக்கு பின் கார்புள்ளி வரும். சரிங்களா? இப்போங்க பாருங்க, வினை எச்சம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. பொழிலன் தோட்டத்திற்கு சென்று. ஸோ இதை ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? வினையச்சம் அப்படின்னாலே இ உ இதில் முடிஞ்சாலே அது வினையச்சமா. அப்போது பொழிலன் ஏதோ ஒரு வினையை செய்கிறான், தோட்டத்துக்கு போகிறான். ஓகேங்களா? இங்கே என்ன வினை இருக்குது? செல்லுதல். ஓகேங்களா? நடந்து போகிறாங்கன்றதுக்கான ஒரு செயல் இங்கே இருக்குது. அந்த செயல் எப்படி முடியுது? ஒரு வினையச்சத்தை கொண்டு முடியுது. சென்று அப்படின்னு இருக்குங்களா? ஸோ அந்த வினையச்சங்களுக்கு பின் கார்புள்ளி இட வேண்டும். பொழிலன் தோட்டத்திற்கு சென்று, வாழை இலை பறித்து வந்தான். அதோட முற்றுப்புள்ளி வச்சிடணும். சரிங்களா? அடுத்தது மேற்கோள் குறிகளுக்கு முன் கார்புள்ளி வரும். மேற்கோள் குறினாக்கா இந்த மாதிரி அப்பாஸ்ட்ரஃபின்னு சொல்லுமா? ஸோ இங்கே பாருங்க, குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. இங்கே மேற்கோள் குறி போட்டுக்கலாம். இந்த மேற்கோள் குறிக்கு முன்னாடி, சரிங்களா, இந்த மேற்கோள் குறிக்கு முன்னாடி கண்டிப்பாக கம்மா போடணும். சரிங்களா? அடுத்தது முகவரியில் இறுதி வரி நீங்க. ஓகேங்களா? இறுதி வரி நீங்க ஏனைய வரிகளின் இறுதியில் கார்புள்ளி வரும். அதாவது இப்போ நம்ம அட்ரஸ் எழுதுவோம். ஆண்டாள், எண் 45, காமராஜர் தெரு, திருவள்ளூர், ஃபுல் ஸ்டாப். இது நமக்கு ஒரு முகவரி எப்படி எழுதுவோன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஒரு நேமு, அப்புறம் நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நம்ம என்ன ஊர், என்ன தெரு, அப்புறம் என்ன டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்தையும் எழுதிட்டு கடைசியாக புள்ளி வைப்போம். மற்ற எல்லாத்துக்கும் கம்மா வைப்போம். சரிங்களா? ஸோ கார்புள்ளி எங்கெங்கே எடுப்போம்னு நம்ம பார்த்துக்கிட்டோம். சரிங்களா? ஒரு பொருள்களில் நிறைய பொருள்கள் வரப்போ அந்த பொருள்களை எண்ணுவதற்காக இப்போ இங்கே 1 2 3 4 5, அப்போ 5 இணைகள் இருக்குது. அந்த பொருள்களை எண்ணுறதுக்காகவே கம்மா இடுவோம். சரிங்களா? அடுத்தது கடிதத்தில் விழினாலே அந்த வார்த்தையானது நீண்டு ஒலிக்கும். நண்பா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த இடத்துல கம்மா போடணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வினை எச்சங்களுக்கு பின் கார்புள்ளி இட வேண்டும். இதில் பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். ஸோ சென்று, அப்போ இங்கே ஒரு கம்மா போடணும். அடுத்தது பாருங்கள், மேற்கோள் குறிகளுக்கு முன் கார்புள்ளி வரும். ஸோ இங்கே மேற்கோள் குறி இருக்குது. இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கார்புள்ளி, அதாவது கம்மா இட வேண்டும். சரிங்களா? அப்புறம் முகவரி நம்ம எப்படி எழுதுன்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ கார்புள்ளி பார்த்துட்டோம். அடுத்த அரைப்புள்ளி பாருங்கள். ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். ஓகேங்களா? அதாவது இப்போ பாருங்கள், கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், கனக விசயருடன் போரிட்டான். இங்கே யார் கனக விசயருடன் போரிட்டார்? கரிகாலன் தான். அப்போ ஒரே எழுவாய் பல செயல்கள் சொல்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே நம்ம ஒவ்வொரு டைமும் கரிகாலன் கங்கை வரை படைத்து சென்றான், கரிகாலன் கனக விசயருடன் போரிட்டான், கரிகாலன் போரில் வென்றான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கரிகாலன் யூஸ் பண்ணலாமா? அது பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ ஒரு ஸ்டார்டிங்கில் மட்டும் நம்ம கரிகாலன்ற பெயரை போட்டுட்டு கங்கை வரை படையெடுத்து சென்றான். அடுத்தது அரைப்புள்ளி வச்சுக்கோங்க. அடுத்தது வேற என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்காரு? கனக விசயருடன் போரிட்டார். ஓகே, அடுத்தது அரைப்புள்ளி வச்சுட்டு அடுத்தது எதாக இருந்துச்சுனாக்கா அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில். ஸோ ஏன்னா இந்த கரிகாலனுடைய தொடர்ச்சி தான் இது, இந்த கரிகாலனுடைய தொடர் வார்த்தை தான் இது. சரிங்களா? ஸோ ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் இந்த அரைப்புள்ளி வரும். அடுத்தது உடன்பாடு, எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடங்களில் இந்த அரைப்புள்ளி வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். ஓகேங்களா? உடன்பாடுன்றது என்ன அப்படின்னாக்கா ஒருத்தவங்களுடைய நல்ல குணாதிசயங்கள் பற்றி சொல்கிறது. ஓகேங்களா? இப்போது நல்லவன் வாழ்வான். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு அரைப்புள்ளி இட்டுக்கணும். தீயவன் தாழ்வான். சரிங்களா? ஸோ உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக சொல்கிறப்ப இங்கே பாருங்கள், நல்லவன் வாழ்வான் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டு எதிர்மறையான தீயவன் தாழ்வான் அப்படின்ற வார்த்தை ரெண்டுமே ஒரு நல்லது ஒரு கெட்டது அப்படின்னு வர இடத்துல ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு அரைப்புள்ளி வச்சிடணும். சரிங்களா? அடுத்தது முக்காறு புள்ளி. சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில் முக்காறு புள்ளி வரணும். அது என்ன அப்படின்னாக்கா, சிறு தலைப்புனா இப்போ இது ஒரு தலைப்பு, முத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு போட்டுரும். அதில் என்னென்ன வரும்? சிறு தலைப்பான தொகைச்சொல். ஓகேங்களா? முத்தமிழ்ன்றது ஒரு தொகைச்சொல் சொல்லலாமா? இயலிசை நாடகம் முத்தமிழ், மாப்பழ வாழை முக்கணி, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, ஐந்திணை,
சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தொகைச்சொல்களை விரித்து சொல்கிறப்ப அங்கே வந்து நம்ம வந்து இந்த முக்காறு புள்ளி இடணும். அடுத்தது முற்றுப்புள்ளி. சொற்றொடர் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். ஓகே. கல்வியே மனிதன் வாழ்வை உயர்த்தும், முற்றுப்புள்ளி. அடுத்தது பாருங்கள், சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். சொல்லுடைய குறுக்கம், குறுக்கம்னா குறுகி வரத்து. இங்கே பாருங்கள், திரு முற்றுப்புள்ளி வி முற்றுப்புள்ளி கா. ஓகேங்களா? திரு வி கான்னு இருக்குங்களா? இது வந்து சொல் வந்து குறுகி வந்திருக்கு. ஏன்னா திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரனார் அந்த பேர் வந்து குறுகி திரு வி கா அப்படின்னு சொல்லிட்டு குறுகி எழுதியிருக்காங்களா? ஸோ அந்த மாதிரி சொற்கள் வந்து குறுகி எழுதுறப்ப இந்த முற்றுப்புள்ளி இடுவோம். அடுத்தது இப்போ இது என்ன, மாநில கணக்காயர் அலுவலகமா? அப்போ மா கா ஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷார்ட்டாக எழுதுறப்ப ஒவ்வொரு எழுத்துக்கு அப்புறம் வந்து முற்றுப்புள்ளி இடுறோம். அடுத்து இங்கே பாருங்கள், ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளின்னு சொல்லுவோம். அதை வந்து ஷார்ட்டாக ஊ டாட் ஓ டாட் நா டாட் நீ டாட் பள்ளி அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒவ்வொரு சொற்குறுக்கத்தை அடுத்தும் முற்றுப்புள்ளி இடுறோம். சரிங்களா? அடுத்தது பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். ஓகேங்களா? இனிஷியல், நம்ம இனிஷியல். ஓகேங்களா? சு சக்திவேல், சு டாட் சக்திவேல், நே து சுந்தர வடிவேலு. ஓகேங்களா? இது நமக்கு பேசிக்கான ஒன்று தான். அடுத்து பாருங்க, வினா பொருளை உணர்த்தும் வாக்கியத்தின் இறுதியில் வினா குறியிட வேண்டும். அதாவது ஒரு வாக்கியம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த வாக்கியம் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே வந்து கொஸ்டின் மார்க் போடணும், வினா குறியிடணும். சேக்கிழார் எழுதிய நூல் எது? ஸோ இந்த வாக்கியத்தை படிக்கிறீங்க, சேக்கிழார் எழுதிய நூல் எது? அப்போ அங்கே வந்து என்ன மீனிங் தருது? ஒரு கேள்வி கேட்குற மாதிரி மீனிங் இருக்குது. அப்போ அந்த இடத்துல கொஸ்டின் மார்க் போடணும். அடுத்தது வியப்பு குறி. ஓகேங்களா? மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளிப்படுத்தும் இடங்களில் இந்த வியப்பு குறியிட வேண்டும். தமிழின் இனிமைதான் என்னே அப்படின்னு சொல்லிட்டு வியந்து சொல்கிறோம், அங்கே வந்து வரும். பாம்பு பாம்பு ஓடு ஓடு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப அந்த பாம்பு பாம்பு அங்கே வந்து ஒரு அச்சம் இருக்குது. ஸோ அங்கே வந்து இந்த வியப்பு குறி சிம்பிள் போடணும். அந்தோ இயற்கை அழிகிறதே. ஓகேங்களா? ஒரு அவலமான ஒரு செயல். ஓகேங்களா? ஐயோ இயற்கை அழிகின்றதே அப்படி சொல்லிட்டு சொல்லுவோமா? ஸோ அந்த இடத்துல வந்து வியப்பு குறி போடணும். ஓகே. அடுத்தது பாருங்கள், ஒற்றை மேற்கோள் குறி. தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும் பொழுதும். இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், நல்ல என்பது குறிப்பு பெயரெச்சம். தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும் பொழுது, இப்போது இங்கே வந்து நல்ல என்பது ஒரு குறிப்பெயரெச்சம். இங்கே வந்து இந்த நல்ல அப்படின்ற சொல்லை வந்து விலக்கி சொல்கிறாங்க. அப்போது எந்த சொல்லை விலக்கி சொல்கிறாங்களோ அதுக்கு வந்து ஒற்றை மேற்கோள் குறி இட வேண்டும். ஓகேங்களா? அடுத்தது இரட்டை மேற்கோள் குறி இருக்குங்களே, அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரட்டை மேற்கோள் குறி. இந்த இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே வந்து இந்த ஒற்றை மேற்கோள் குறி இட வேண்டும். இப்போ இங்கே பாருங்கள், கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு தலைவருங்க சொல்கிறார், இந்த மாதிரி அறிஞர் அண்ணா, இது வந்து மேற்கோள் இரட்டை மேற்கோள் குறி இந்த இடத்துல இட்டிருக்கும். அறிஞர் அண்ணா அவர்கள் இப்பொழுது எந்த தலைப்பில்? தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார். ஸோ இதுக்குள்ள ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறப்ப ஒரு இரட்டை மேற்கோள் குறிக்கு வார்த்தைக்குள்ள சொற்றொடருக்குள்ள இன்னொரு விளக்கம் வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல, அதாவது இன்னொரு சொல்ல வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, விலக்கி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அங்கே இந்த ஒற்றை மேற்கோள் இடணும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து பேச போகிற சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு விலக்கி சொல்கிறாரு. தலைப்பில்லைன்ற தலைப்பில் தான் உரையாற்ற போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், இரட்டை மேற்கோள் அப்படின்னா என்ன, எங்கே போடணும்? நேர்கூட்டில் போடுவோம். ஓகேங்களா? நேர்கூட்டுனா டைரெக்டாக சொல்கிறது. இப்போ பாருங்கள், திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். சரிங்களா? ஸோ தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து டைரெக்டாக நேரில் இருக்கிறவங்கள பார்த்து தான் சொல்லுவோம். கரெக்டுங்களா? அப்போது நேரில் உள்ளவங்ககிட்ட சொல்கிற கூற்று தான் நேர்கூற்று. அந்த நேர்கூற்றுக்கு நாம் டபுள் அப்பாஸ்ட்ரஃபி, அதாவது இரட்டை மேற்கோள் குறி இடணும். இங்கே பாருங்கள், கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்பொழுது தலைப்பில் என்ற தலைப்பில் பேசுவார் அப்படி சொல்லிட்டு இவருக்கு ஆப்போசிட்டில் உள்ள கூட்டத்துக்கு முன்னாடி தான் இவர் சொல்கிறாரு. ஸோ நமக்கு டைரெக்டாக உள்ளவங்ககிட்ட சொல்கிறப்ப இந்த இரட்டை மேற்கோள் குறி இடணும். ஓகேங்களா? அதாவது அவர் என்ன சொன்னாரோ அதை வந்து அந்த இரட்டை மேற்கோள் குறிகளை இடணும். ஓகேங்களா? இதை பற்றி நம்ம நிறையா அடுத்தடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு புரிதல் இருக்கும். ஓகேங்களா?
அடுத்து பாருங்கள் 7th ஓல்டில் 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 64. பாருங்கள், இது 7th ஓல்டு 3rd டேர்மு பேஜ் நம்பர் 64. நிறுத்த குறிகள் இருக்குங்களா? இங்கே பாருங்கள், செய்யுளையோ உரைநடையோ படிக்கும் பொழுது பொருளை தெளிவாக புரிந்து படிக்கவும் உரிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும் பயன்படுத்தப்படுவது நிறுத்தற் குறிகளாகும். இப்போது நான் உங்களுக்கு ப்ரொனன்சியேஷனே வந்து எப்படி பண்ணுறேன்? செய்யுளையோ உரைநடையோ படிக்கும்போது அப்படின்னு நான் நிறுத்தினா, அடுத்தது பொருளை தெளிவாக புரிந்து படிக்கவும், இங்கே ஒரு பிரேக் விடுறேன்னா, அடுத்தது உரிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும் பயன்படுத்தப்படுவது நிறுத்தற் குறிகள் ஆகும். ஃபுல் ஸ்டாப். சரிங்களா? ஸோ நம்ம படிக்கிற போதே அந்த நிறுத்தற் குறிகள் வந்து நமக்கு ஓகே, இந்த இடத்துல வந்து இவ்வளோ ஸ்பேஸ் விடணும், இந்த இடத்துல இப்படி தான் நிறுத்தி சொல்லணும். நிறுத்தற் குறினா என்ன? கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு, நீ மானும் அப்படியே ஃப்ளோவில் போயிட்டே இருக்காது. ஓகேங்களா? ஒரு சென்டென்ஸ் பேசுகிறீங்க அப்படின்னாக்கா அப்படியே கண்டினியூஸாக பேசாமல் ஒரு நிறுத்தம்ன்றது கண்டிப்பாக இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் என்ன உணர்ச்சிகள் வெளிப்படுத்துகிறீங்களோ, ஒரு கோபத்தை வெளிப்படுத்துகிறீங்களோ, ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறீங்களோ, ஒரு கூற்றை சொல்கிறீங்களோ, ஓகேங்களா, அதுக்கு தகுந்தாற் போல் அங்கு நிறுத்தற் குறிகளை இட வேண்டும். அங்கே கொஞ்சம் நிறுத்து. ஓகேங்களா? அதுதான். சரிங்களா? அந்த நிறுத்துகிற இடத்துல என்ன குறிகள் போடணுன்றது எதை பொறுத்து இருக்குது? அங்கே இருக்கிற கண்டென்ட்டை பொறுத்து இருக்குது. சரிங்களா? அது ஒரு உணர்ச்சியா, அது வந்து ஒரு கட்டளையா, இல்லை அது ஒரு சந்தோஷமா, இல்லை அது ஒரு கூற்றா, இல்லை அது வந்து ஒரு தொகை சொல்லாக இருக்கா? ஓகேங்களா? ஸோ அது வந்து அந்த உணர்ச்சிகள் பொறுத்து, அந்த கண்டென்ட்டை பொறுத்து தான் அந்த நிறுத்துகிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற குறிகள். இதுதான் நிறுத்தற் குறிகள். புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். முற்றுப்புள்ளி டாட். ஓகேங்களா? சீக்கிரமாக நம்மளுடைய வறுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். ஓகேங்களா? ஒரு தொடர் முற்று பெற்றதனை குறிக்க முற்றுப்புள்ளி இடுதல் வேண்டும். முற்று பெற்றுடுச்சு, முற்றுனா முடிவு. ஓகேங்களா? முடிவு பெற்றப்ப கண்ணன் பள்ளிக்கு சென்றான். ஸோ அங்கே ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட்டட். சென்றான், கண்ணன் பள்ளிக்கு சென்றான், கண்ணன் வந்து ஸ்கூலுக்கு போனான், அவ்வளோதான். அங்கே வந்து அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல முற்றுப்புள்ளி இடணும். அடுத்தது கார்புள்ளி. பல பொருள்களை தொடர்ந்து சொல்லும் பொழுது ஒவ்வொன்றின் பின்னும் கார்புள்ளி இடுதல் வேண்டும். அதான் சொல்லணுமா? இப்போது மா, பலா, வாழை இதெல்லாம் பொருள்கள். இந்த பொருள்களை நம்ம வந்து தொடர்ந்து சொல்கிறோம். மா, பலா, வாழை அப்படின்னு தொடர்ந்து சொல்கிறப்ப ஒவ்வொன்றின் பின்னும் கமா இட வேண்டும். சரிங்களா? இதுக்கு அடுத்தது வந்து நமக்கு வந்து பொருள் இருந்துச்சுனாக்கா இந்த இடத்துல கம்மா இட்டிருப்போம். ஸோ இதோட வந்து அந்த பொருள் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதனால் இதுக்கப்புறம் கம்மா இடலை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்னது? முக்கணிகள். ஓகேங்களா? மா, பலா, வாழை முக்கணிகள். ஃபுல் ஸ்டாப். ஓகேங்களா? அடுத்தது அதான் கடைசி சொல்லுக்கு பின் கார்புள்ளி தேவையில்லை. கடைசி சொல்லுனா அதான் இந்த மா, பலா, வாழை இதுக்கப்புறமேட்டுக்கா கமா வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அரைப்புள்ளி. ஓர் எழுவாய் பல பயனிலைகளை. ஓகேங்களா? பல பயனிலைகள், அதாவது இந்த இடத்துல வந்து அந்த ஏதோ ஒரு வினை முற்று பெற்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து முடியும் பொழுது ஒவ்வொரு பயனிலைக்கு பின்னரும் அரைப்புள்ளி இடுதல் வேண்டும். சிந்தனை செல்வன் நன்றாக படித்தான், முதல் மதிப்பெண் பெற்றான், பரிசு கிடைத்தது. ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு எழுவாய், சிந்தனை செல்வான் என்ற ஒரு எழுவாய் என்னென்ன வினைமுற்று, என்னென்ன பயனிலை கொண்டு முடிஞ்சிருக்கு? நன்றாக படித்தான், முதல் மதிப்பெண் பெற்றான், பரிசு கிடைத்தது. இதுக்கப்புறம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த இடத்துல நம்ம அரைப்புள்ளி இட்டுருப்போம். ஸோ இதோட முடிஞ்சிச்சுன்றதுனால இந்த சென்டென்ஸு முற்று பெற்று விட்டுது. அதனால் இங்கே முற்றுப்புள்ளி இட்டுட்டோம். ஓகேங்களா ஆஃபீஸர்? அடுத்து பாருங்க, வினாக்குறி. ஒரு வினாத்தொடரின் இறுதியில் வினாக்குறி இடுதல் வேண்டும். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு சென்டென்ஸை பேசுகிறோம். அந்த சென்டென்ஸ் வந்து என்னவா இருக்குன்றதை பொறுத்து அந்த இடத்துல ஒரு நிறுத்தல் குறி இடுவோமா? பொற்கொடி பாடம் படித்து விட்டாயா, பொற்கொடி பாடம் படித்து விட்டாயா அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். ஸோ கேட்குறப்ப எப்படி கேட்குறோம்? ஏய் நீ பாடம் படிச்சிட்டியா? அங்கே அந்த உணர்ச்சி எப்படி இருக்குது? ஒரு கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நிறுத்திட்டோம், கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. அப்போ அது என்னது? வினா. அப்போ வினாக்குறி என்ன? அதை எடுங்க. அடுத்தது உணர்ச்சி குறி. ஒரு செய்தியை உணர்ச்சியாக கூறும் பொழுது உணர்ச்சி குறி இடுதல் வேண்டும். என்னே இந்த பூவின் வாசம். ஓகேங்களா? இங்கே சொல்லும் போதே நமக்கு வந்து ஒரு உணர்ச்சி வருதுங்களா?
என்னே இப்பூவின் மனம். இப்போ எவ்வளோ வாசனையாக இருக்குது இந்த பூ அப்படி சொல்லிட்டு அதை நம்ம வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு உணர்ச்சியோடு சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த மாதிரி உணர்ச்சியாக யூஸ் பண்ணுற இடத்துல இந்த ஆச்சரியக்குறி இடணும். சரிங்களா? என்னே இப்பூவின் மனம், என்னே அப்படி சொல்லிட்டு கம்மா இப்பூவின் மனம். ஓகேங்களா? அந்த முடிகிற இடத்துல எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் உணர்ச்சி குறியிடணும். ஒற்றை மேற்கோள் குறி ஓர் எழுத்தையோ சொல்லையோ சொற்றொடரையோ தனியே குறிக்கும் இடத்திலும் ஏதோ ஒரு எழுத்தையோ இல்லை ஏதோ ஒரு சொல்லையோ இல்லை ஒரு சொற்றொடரையோ தனியே வந்து அந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த இடத்துல இந்த ஒற்றை மேற்கோள் குறியிடணும். அடுத்தது ஒரு சொற்றொடரில் நூலின் பெயர், பழமொழி இந்த மாதிரி வந்துச்சுனாக்கா அங்கேயே வந்து ஒற்றை மேற்கோள் குறியிடணும். சரிங்களா? 2 இடத்துல வந்து இது வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஒரு எழுத்தையோ ஒரு சொல்லையோ அப்படியே சொல்லும் போதே நீங்கள் ஒரு சென்டென்ஸ் அப்படியே ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேங்களா? ஒரு எழுத்தையோ ஒரு சொல்லையோ அல்லது ஒரு சொற்றொடரையோ நம்ம வந்து தனியே வந்து குறிக்கிறப்ப அங்கே ஒற்றை மேற்கோள் குறியிடணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நூலோட பெயர் வருது இல்லை ஒரு பழமொழி வருது அந்த மாதிரிலாம் வந்துச்சு. இப்போ ஒரு பேரா இருக்குது, அந்த பேரால் வந்து இப்போ இதெல்லாம் நடுநடுவில் வந்துச்சுனாக்கா அதுக்கு நாம் ஒற்றை மேற்கோள் குறியிடணும்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், எழில் என்றால் அழகு என்பது பொருள். சரிங்களா? எழில் என்றால் அழகு. இங்கே எழில் அப்படின்ற ஒரு சொல்லை வந்து அழகு என்ற சொல்லுக்கு பொருந்தது. அப்போ எழில் அதுக்கு வந்து இது வந்து ஒரு சொல்லுங்களா, அப்போ அதுக்கு வந்து ஒரு மேற்கோள் குறி. அழகு என்பது ஒரு சொல்லுங்களா, அப்போ அதுக்கு ஒரு மேற்கோள் குறி. அப்போ எழில் என்றால் அழகு என்பது பொருளாகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் மிக சிறந்த படைப்பு. பாரதியாருடைய பாஞ்சாலி சபதம். ஸோ நூலின் பெயர், நூலின் பெயர் பார்த்தோமா, நூலின் பெயர் வந்துச்சுனாக்கா ஒரு சொற்றொடரில் நூலின் பெயர் வரும்பொழுது அங்கு ஒற்றை மேற்கோள் குறி அந்த நூலின் பெயருக்கு இட வேண்டும். பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் அது மேற்கோள் குறியில் இட்டுட்டு மிகச்சிறந்த படைப்பு, ஃபுல் ஸ்டாப். அடுத்தது சுத்தம் சோறு போடும் என்பது பழமொழி. அப்போது ஒரு சொற்றொடரில் பழமொழி வரும் இடத்திலும் ஒற்றை மேற்கோள் குறி இடுதல் வேண்டும். இங்கே என்ன பழமொழி இருக்குது? சுத்தம் சோறு போடும். அங்கே இது வந்து ஒரு பழமொழி, அப்போ இதுக்கு ஒற்றை மேற்கோள் குறி இடணும். சரிங்களா? அடுத்தது வண்ணம் இடும் பொழுதும் தடித்த எழுத்துக்களில் எழுதும் பொழுதும் அடிக்கோடி இடும் பொழுதும் இந்த குறி இட தேவையில்லை. சரிங்களா? அதாவது நம்ம வந்து இப்போ அந்த ஒரு பேராவில் வந்து ஒரு சில பாயிண்ட்டு மட்டும் நம்ம வந்து ஹைலைட் பண்ணுறோம், இல்லை வந்து போல்டு பண்ணுறோம், ஓகேங்களா, இல்லைனா அண்டர்லைன் பண்ணுறோம். அந்த மாதிரிலாம் இருக்கிற டைமில் அந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் அந்த சொற்களுக்கு நாம் இந்த ஒற்றை மேற்கோள் குறி இட தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்தது இரட்டை மேற்கோள் குறி. ஒரு கூறியதனை நேர்கூற்றாக கூறும்பொழுதும் ஒரு கூறியதனை நேர்கூற்றாக கூறும்பொழுது, சரிங்களா, ஒரு தொடரை மேற்கோளாக கூறும்பொழுதும் இது வந்து இரட்டை மேற்கோள் குறியிட வேண்டும். இப்போ பாருங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றார் ஔவையார். ஸோ யார் சொல்லியிருக்கா? ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஒரு கூறியதனை நேர்கூற்றாக சொல்கிறோம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக ஒருத்தவங்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறோம். அப்போ ஒருத்தவங்க சொன்னதை நம்ம வந்து நேர்கூற்றாக சொல்கிறப்ப அந்த இடத்துல இரட்டை மேற்கோள் குறி இடணும். இதை சொன்னது யார்? ஔவையார் சொன்னார். ஓகேங்களா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படி சொல்லிட்டு சொன்னது யார்? ஔவையார் சொல்லியிருக்காரு. ஸோ சொன்னது இவர். அது அவர் சொன்ன விஷயத்தை நம்ம எப்படி சொல்கிறோம்? ஒரு நேர்கூற்றாக சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கீங்க, எப்போ அகத்தின் அழகு முகத்திலே தெரியுது, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படி சொல்லிட்டு டைரெக்டாக அவங்கள பார்த்து நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த நேர்கூற்று இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு வந்து இந்த இரட்டை மேற்கோள் குறி இடணும். ஓகேங்களா ஆஃபீஸர்? இப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்கள். உன் பெயர் என்ன? ஸோ இந்த இடத்துல என்னவா இருக்குது? ஒரு வினா வாக்கியமாக இருக்குது. என்னே இமயமலையின் உயரம். என்னே எப்பா எவ்வளோ பெரிய மலையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லுவோமா? ஸோ என்னே அங்கே ஒரு கமா, இமயமலையின் உயரம் ஆச்சரியக்குறி. இயல் இசை நாடகம் முத்தமிழ் ஆகும். ஸோ பல பொருள்கள் தொடர்ந்து வந்தால் அந்த பொருள்களின் எண்ணிக்கையை குறிப்பதற்கு அந்த ஒவ்வொரு பொருளை அடுத்தும் கமா இட வேண்டும். கடைசியாக உள்ள சொல்லுக்கு பக்கத்தில் கமா இடக்கூடாது. ஓகேங்களா? முத்தமிழ் ஆகும், முற்றுப்புள்ளி. நெக்ஸ்ட்டு பாருங்க, எழிலி என்னும் சொல் மேகம் என்னும் பொருளில் வரும். அப்போது இங்கே இது ஒரு சொல்லு, இது ஒரு சொல்லு.
ஓகேங்களா? அப்போ எழிலின்ற சொல்லானது என்ன பொருள் தருதான்? மேகம் என்ற பொருளை தருது. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பது பழமொழி. ஸோ பழமொழி வந்தாலே அதுக்கு ஒற்றை மேற்கோள் குறியிடணும். இயல், இசை, நாடகம் என தமிழ் மூவகைப்படும். ஸோ இங்கே கமா இங்கே கமா இங்கே கமா இடணுமா? இடக்கூடாது. ஏன்னா பொருள்கள் கடைசியாக வர பொருள் பக்கத்தில் கமா இடக்கூடாது. இயல், இசை, நாடகம் என தமிழ் மூவகைப்படும். அடுத்தது இங்கே கடைசியாக முற்றுப்புள்ளி இருக்கணும். ஓகேங்களாப்பா? திருக்குறளை இயற்றியவர் யார்? ஸோ கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போது வினாக்குறி. தமிழ் மொழி ஓர் உயர்தனி செம்மொழி. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? ஒரு சொற்றொடர். ஓகேங்களா? இங்கே என்ன இருக்குது? ஒரு சொற்றொடரையோ ஓகேங்களா, சொற்றொடர் என குறிக்கிறப்பையோ நாம் ஒற்றை மேற்கோள் குறியிடணுமா? அப்போது தமிழ் மொழி என்பது ஓர் உயர்தனி செம்மொழி. ஓகேங்களா? அடுத்தது உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ. உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ அப்படி சொல்லிட்டு கொஸ்டின் மார்க்காக கேட்குறோம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஏன்னா இது வந்து ஸ்கூல் புக்கில் உள்ள எக்ஸசைஸ் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக இதுவே வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக நிறையவே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. அந்தோ இது என்ன கொடுமை? ஐயோ இது என்னாச்சு? ஏன் இந்த அளவுக்கு இருக்குது? என்ன கொடுமை இது அப்படின்னு சொல்லுவோமா? அப்போது அந்தோ கமா இது என்ன கொடுமை ஆச்சரியக்குறி. ஓகேங்களா ஆஃபீஸர்? அடுத்தது பாருங்கள், 8th ஓல்டு ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 23. நிறுத்தற் குறிகள் தானே மேம், இதுக்கு ஏன் இவ்வளோ டைம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். இதுதான் நமக்கு டஃப்பான ஏரியா. ஏன்னா எந்த இடத்துல எந்த சிம்பிள் இடணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் இதையும் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். இது 8ஆம் வகுப்பு முதல் பருவம். பேஜ் நம்பர் என்ன சொன்னேன்? 23. ஓகே, 23ல் பாருங்கள். இதில் இங்கே பாருங்கள், முயற்சி திருவினையாக்கும் என்பது ஆன்றோர் மொழி. ஸோ இதை சொன்னது வந்து யாருனாக்கா ஆன்றோர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? முயற்சி திருவினையாக்கும் என்பது ஆன்றோருடைய மொழி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சொற்றொடராக இருக்குது. அப்போ இந்த இடத்துல முயற்சி திருவினையாக்கும் ஆன்றோர் மொழி. ஸோ பழமொழி மாதிரி இது வந்து ஒரு ஆன்றோர் மொழி. ஓகேங்களா? அடுத்தது அப்போ இந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி இடணும். அடுத்தது பாருங்கள், பாடம் படித்தாயா வினா. அப்போ வினா தொடர். ஆக்சுவலி வந்து இது தொடர் இசை, இது வந்து தொடர்கள் ரிலேட்டடாக உள்ள இதில் வந்து நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? செய்தி தொடர், வினா தொடர் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது. இதில் வந்து நான் இந்த இதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஏன்னா இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றக்காக எங்கெங்கே அந்த நிறுத்தற் குறிகள் இட்டிருக்காங்கன்னு பார்க்குறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? நீடுழி வாழ்க. ஓகேங்களா? நீடுழி வாழ்க அப்படி சொல்லிட்டு ஒரு விளைவாக சொல்கிறது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஆச்சரியக்குறி போடணும். என்னே அருவியின் அழகு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா அந்த அருவி. ஓகேங்களா? ஸோ அது தமிழில் எப்படி எழுதுறோம்? என்னே அருவியின் அழகு. அந்த எண்ணே பக்கத்தில் கமா அருவியின் அழகு ஆச்சரியக்குறி. கண்ணன் பாடம் படித்தான். கண்ணன் பாடம் படித்தான், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 10th ஓல்டில் பேஜ் நம்பர் 192. நம்ம ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பார்க்குறோம். ஸோ திரும்ப திரும்ப வந்து நம்ம பார்த்தா மட்டும்தான் அது நமக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த டாப்பிக்கை அப்போவே கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, 10th ஓல்டு புக்கு இது. பேஜ் நம்பர் வந்து 192. இங்கே பாருங்கள், நிறுத்தற் குறிகள். இந்த எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த வந்து எப்படி வந்து இங்கே யூஸ் பண்ணுற முதல் தொடர். ஓகேங்களா? எல்லாமே வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குது? ஒரே மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? அங்கே வந்து அந்த மீனிங் வந்து டிஃபர் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றக்கா நம்ம அங்கே யூஸ் பண்ணுற நிறுத்தற் குறிகள் தான். சரிங்களா? அதனால் நிறுத்தற் குறிகள் பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுன்றக்காகவே சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு பொருள்களை எண்ணும் நிலை, விழி, வினையெச்சம், மேற்கோள் குறிகளுக்கு முன், ஆதலால், ஆகவே முதலிய சொற்களின் பின், முகவரியில் இந்த மாதிரி என்னென்ன இருக்குது? கார்புள்ளி. ஃபஸ்ட்டு பாருங்கள், பொருள்களை எண்ணும் நிலை. ஸோ நிலம், நீர், தீ, காற்று, வான் ஆகியன என்பன ஐம்பூதங்கள். ஸோ ஐம்பூதங்கள் எது எது? இந்த 5 பொருள்கள். அது என்னென்ன? நிலம், நீர், தீ, காற்று, வான். அப்போ இந்த பொருள் எண்ணும் நிலையில் கார்புள்ளி இடணும். கடைசியாக முற்றுப்புள்ளி. அடுத்தது விழி. ஓகேங்களா? விழி இடத்துல கார்புள்ளி இடணும். மகனே
நண்பா, அந்தோ, என்னே அப்படின்னு விழிக்கிறோம் பார்த்தீங்களா? அதாவது அந்த மகனே அப்படின்னு சொல்கிறப்ப இது ஏ தான். மகனே அப்படின்னு சொல்கிறப்ப இது கூட இன்னொரு ஏவு சேர்ந்து வர மாதிரி வரும் பார்த்தீங்களா? அதுதான் விழி. ஓகேங்களா? அந்தோ, அந்தோ என்பதில் ஓல தான் முடியும் ஓசை. அது கூட நம்ம இன்னொரு ஓவை சேர்த்து சொல்லிவிடுவோம். அந்தோ அப்படின்னு சொல்லுவோமா? என்னே, ஏ கூட இன்னொரு ஏ வரும். அந்த மாதிரி விழித்து சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த விழித்து பேசுகிற இடத்துல இந்த கார்புள்ளி இடணும். மகனே, நான் சொல்வதை கேள், முற்றுப்புள்ளி. அடுத்து அரைப்புள்ளி. ஓர் எழுவாயில், அதான் ஒரே எழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து வருகின்ற இடங்களிலும். அவ்வளோதான் உங்களுக்கு. இப்போது இது வந்து இது ஆல்மோஸ்ட் வந்து இது 3வது டைம் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் இந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் இப்போ மைண்டில் ஸ்டோர் பண்ணிட்டீங்களா? ஒருத்தவங்க சொல்கிறத வந்து நம்ம லிசன் பண்ணி இந்த இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு அப்படி தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோன்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிவிஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஒரே எழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து வருகின்ற இடங்களில். சிலப்பதிகாரம், செந்தமிழ் காப்பியம், சிலப்பதிகாரமானது செந்தமிழ் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், மூவேந்தரையும் பாடும் காப்பியம். அப்போது இங்கே எழுவாய் என்ன? சிலப்பதிகாரம். சரிங்களா? அந்த சிலப்பதிகாரமானது ஒரு செந்தமிழ் காப்பியம் என்றும் முத்தமிழ் காப்பியம் என்றும். ஸோ இந்த முத்தமிழ் காப்பியம் எதை சொல்கிறோம்? சிலப்பதிகாரத்தை சொல்கிறோம். ஸோ இந்த பயனிலை எதை கொண்டு முடியுது? சிலப்பதிகாரம் இந்த எழுவாயை கொண்டு முடியுது. சரிங்களா? எழுவாய் செய்யும், எழுவாய் கொண்டு முடியும் வினைமுற்று ஆர் பயனிலை. ஓகேங்களா? மூவேந்தரையும் பாடும் காப்பியம் சிலப்பதிகாரம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகின்ற இடங்களில் அரை புள்ளியிடப்படும். இங்கே பாருங்க. இளமுருகு என்பானிடம் நிறைய அறிவு இருக்கு, ஆனால் பொறுமை இல்லை. இங்கே அவங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ் சொல்லி ஒரு நெகட்டிவ் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ், ஒரு குட்டு, ஒரு பேடு. இந்த மாதிரி பக்கத்தில் வந்தாலே என்ன ஆகும்? அரைஞ்சிருவாங்க. பக்கத்தில் வந்தாலே அரைஞ்சிருவாங்க. அதான் அரை புள்ளி. சரிங்களா? அடுத்தது முக்காறு புள்ளி. ஒருவர் கூற்றை விளக்குதல். ஓகேங்களா? அதாவது ஒருவர் கூற்றை விளக்குதல். அடுத்தது வந்து சிறு தலைப்பு, 100 பகுதி, அதான் 100 பகுதியோட எண்ணு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பட்டியல் முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக தரும் பொழுது முக்காறு புள்ளியிடுதல் வேண்டும். என்ன அப்படின்னாக்கா புரியல தானே? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்க. சிறு தலைப்பு. ஓகேங்களா? இப்போ முப்பால் என்பன பின்வருமாறு அப்படி சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துரும். சிறு தலைப்பு என்ன? முப்பால் என்பன பின்வருமாறு கொடுத்துட்டு அது என்னென்ன? அறம், பொருள், இன்பம். ஸோ இந்த இடத்துல ஒரு முக்காறு புள்ளி இடுறோம். அடுத்தது மத்தேயு 8:6, அதாவது வந்து இந்த முக்காறு புள்ளி இந்த இடத்துல இடுறோம். ஓகேங்களா? இது எதுக்கு வரும்? 100 பகுதி எண்ணு. ஓகேங்களா? இப்போது இந்த மத்தேயு அப்படின்றது 8:6 அப்படின்ற ஒரு எண்ணு. ஓகேங்களா? அந்த எண் பகுதியில் இருக்குது. 100 பகுதி வந்து இந்த எண்ணில் இருக்குன்றத சொல்கிற மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது பெயர், மணிமேகலை. அதாவது இங்கே என்ன சொல்லலாம்? ஒரு விவரங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஒரு கூற்றை விளக்குதல். ஓகேங்களா? பெயர், மணிமேகலை, வகுப்பு, 5ஆம் வகுப்பு, அந்த மாதிரி ஒரு இடத்துல சொல்கிறப்ப இந்த முக்காறு புள்ளி இடணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 10th இருக்கிறத கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது முற்றுப்புள்ளி. சொற்றொடர் இறுதி. ஓகேங்களா? ஒரு சொற்றொடர் இறுதியில் வந்து முற்றுப்புள்ளி இடுவோம். அப்புறம் முகவரி இறுதியில். ஓகேங்களா? கணேசன், நம்பர் 8, வடக்கு தெரு, சென்னை, டாட். இது எல்லாமே கமா கமா கமா. ஓகேங்களா? அடுத்தது நாள் இறுதி. நாள் இறுதினா 26 டாட் 12 டாட் 2024. சரிங்களா? இதான் நாள் இறுதி. சொற்குறுக்கம் திரு விகா. ஸோ சொற்குறுக்கத்தில் இந்த முற்றுப்புள்ளியிடுவோம். பெயர் தலைப்பெழுத்து வி சிதம்பரம். ஸோ இனிஷியலில் நம்ம வந்து இடுவோம். ஓகேங்களா? போன்ற இடங்களில் முற்றுப்புள்ளி இட வேண்டும். இது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இப்போது இது என்ன? உருவ கண்டு எல்லாமே வேண்டும். ஒரு சொற்றொடருடைய இறுதியில் வந்து இடணும். அடுத்தது முகவரி இறுதியில். ஓகேங்களா? கமா 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 கமான்னு போயிட்டு கடைசியாக முற்றுப்புள்ளி. அடுத்தது நாளின் இறுதியில் 20/10/2003. ஸோ டாட் டாட் டாட். அடுத்தது சொற்குறுக்கம். தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரத்தில் 25வது பக்கம்.
அதாவது 25வது பாடல் அப்படின்னு சொல்லலாமா? அப்போ தொல்காப்பியம் என்றத தொல் டாட் அப்படின்னு வந்து குறுக்கி எழுதியாச்சு. சொல் அதிகாரம் அப்படின்றத சொல் அப்படின்னு சொல்லிட்டு டாட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்தது இனிஷியலுக்கு அப்புறமேட்டுக்கா முற்றுப்புள்ளி இடணும். இதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு வினாத்தொடர் முற்றுத்தொடராகவோ நேர்குற்று தொடராகவும் இருப்பின் இறுதியில் பின்னாக்குறி இடுதல் வேண்டும். ஒரு வினாத்தொடர் முற்று பெற்றுச்சு, அங்கே படிப்பவ யாரு? அவ்வளோதான். அந்த இடத்துல வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. வினாத்தொடர்னா என்ன? ஒரு தொடரானது வினா கேட்பது போல் உள்ளது, அதுதான் வந்து வினாத்தொடர். அங்கே படிப்பவர் யாரு? அந்த வினாத்தொடர் அதோட முற்று பெற்றுடுச்சு. ஓகேங்களா? அந்த இடத்துல கொஸ்டின் மார்க் போடணும். அடுத்தது நேர்கூற்று தொடராகவும் நீ வருவாயா அப்படி சொல்லிட்டு நான் எனக்கு ஆப்போசிட்டில் உள்ள உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் வரீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ நேர்கூற்று தொடர்லையும் வந்து இந்த வினாக்குறி இட வேண்டும். அடுத்தது உணர்ச்சிக்குறி. வியப்பு, அவலம், வாழ்த்து, வரவேற்றல், வைதல் ஆகிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் தொடர்களின் பின் இந்த ஆச்சரியக்குறி இட வேண்டும். ஓகேங்களா? இங்கே பாருங்க, என்னே விழிக்கு பின் கமா இட வேண்டும். என்னே இதன் பெருமை. சரிங்களா? பாம்பு. ஓகேங்களா? பாம்பு. வருக வாழ்க ஆச்சரிய குறியிட்டிருக்காங்களா? அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட குறிகள் இடுதல் கூடாது. இப்போ வந்து இந்த இடத்துல பாம்பு அப்படி சொல்லிட்டு 2 ஆச்சரிய குறி போட்டுறக்கூடாது, ஒன்று தான் போடணும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து போடலாம். சரிங்களா? பாம்பு, வருக, வாழ்க இங்கே வந்து ஒன்று கண்டிப்பாக போடலாம். ஓகேங்களா? அடுத்தது ஒற்றை மேற்கோள் குறி. அதான் என்னன்னாக்கா ஒரு இடத்துல ஒரு ஆச்சரிய குறி தான் இருக்கணும். நம்ம வந்து 2, 3 அந்த மாதிரிலாம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன? ஒற்றை மேற்கோள் குறி. இந்த குறியானது தற்சுட்டின் கண்ணும், அதாவது ஒரு எழுத்தேனும் சொல்லேனும் சொற்றொடரேனும் தன்னையே குறித்தல். ஓகேங்களா? ஒரு எழுத்தோ ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ தன்னையே குறிச்சிச்சு அப்படின்னாக்கா அங்கே ஒற்றை மேற்கோள் குறி இடணும். அடுத்தது பிறர் கூற்றாக வரும் இடத்தும். அடுத்தது கட்டுரை பெயரும் நூறு பெயரும் வரும் இடத்தில். இப்போது என்ன சொல்லலாம்? கம்பராமாயணம் என்னும் காவியம் படைத்தார். ஸோ கம்பராமாயணம் என்பது ஒரு நூல். அப்போ அந்த இடத்துல ஒரு கமா வருது, ஒரு ஒற்றை மேற்கோள் குறி வருது. அதுக்கு முன்னாடி ஓகேங்களா? கம்பராமாயணம் என்னும் காவியம் படைத்தார். அடுத்தது பாருங்க, இணரெறி தோய்வண்ண இன்னா செய்பவர். ஸோ இது வந்து இணரெறி தோய்வண்ண ஒரு சொற்றொடர் மாதிரி இருக்குங்களா? ஸோ இந்த இடத்துல இதுக்கு வந்து ஒரு மேற்கோள் குறி இட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது செய்யும் என்பது பெயரெச்ச வாய்ப்பாடுகளில் ஒன்று. எது வந்து பெயரெச்ச வாய்ப்பாடுகள் ஒன்று? இந்த செய்யும். இந்த எது என்பது எதை மென்ஷன் பண்ணுகின்றதோ அதற்கு ஒற்றை மேற்கோள் குறி இட வேண்டும். சரிங்களா? ஏ என்று சொன்னான். என்ன சொன்னான்? ஏன்னு சொன்னான். என்ன சொன்னான்? எது சொன்னான். ஓகேங்களா? எது என்பது அந்த மாதிரிலாம் வந்தாலே அதுதான். கம்பர் எந்த காவியத்தை எடுத்தினார்? கம்பராமாயணம். ஓகேங்களா ஆஃபீஸர்? அடுத்து பாருங்கள், இரட்டை மேற்கோள் குறி. நேர்கூற்று தொடர்களிலும் மேற்கோள் தொடர்களிலும் இரட்டை மேற்கோள் குறி இடப்பட வேண்டும். நேர்கூற்று தொடர், ராமன் நாளை வருகிறேன் என்றான். சரிங்களா? இப்போ நான் வந்து ஆப்போசிட்டில் உள்ளே சொல்கிறேன், எப்போ ராமன் வந்து நாளைக்கு வரேன்னு சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல இரட்டை மேற்கோள் குறி இடணும். அடுத்தது ஒழுக்கமுடைமை குடிமை என்றார் திருவள்ளுவர். இது வந்து நமக்கு ஒரு மேற்கோள் தொடர். சரிங்களா? ஒழுக்கமுடைமை குடிமை அப்படின்றது ஒரு மேற்கோள் சொல்ல வேண்டிய தொடர். இந்த இடத்துல நாம் இரட்டை மேற்கோள் குறி இடணும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நம்புகிறேன். இந்த நிறுத்தல் குறிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த சிம்பிள் போடணுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? இதை மட்டும் பார்த்தா போதுமா, இதை நீங்கள் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு கான்செப்ட் ஓரியன்ட். ஓகேங்களா? இது வந்து ஒரு கான்செப்ட் ஓரியன்ட் டாபிக் இது. அதனால் அவங்க வந்து டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் என்ன சென்டென்ஸ் வேணாலும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்கூல் புக்கில் உள்ள டேட்டாஸை என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் வந்து ஒரு ரீடு பார்த்துக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் எடுத்துன்னு கொடுத்துருக்கேன். சப்போஸ் நான் சொன்ன எக்ஸாம்பிளே உங்களுக்கு எக்ஸாம்பிள் ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வருங்களேன். அதுக்காக தான் ஸ்கூல் புக் ஒரு டைம் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. அடுத்தது 12th ஓல்டு பேஜ் நம்பர் 130ங்களா? இதில் பெருசாக இருக்காது. 12th ஓல்டு. ஓகேங்களா? நம்மளுடைய அன்னை எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? அழகாக இருக்காங்களா? ஓகே. 130ல் பாருங்கள்,
ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார். இது வந்து நம்ம வந்து யாரோ ஒருத்தவங்கிட்ட சொல்கிற மாதிரி தான் சொல்கிறோம், சரிங்களா? எங்கள் அப்பா சொன்னார், என்ன சொன்னார்? ஊருக்கு போனதும் கடிதம் போட்டிருப்பான் அப்படின்னு சொன்னார், சரிங்களா? அப்போ ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது. இங்கே மேற்கோள் குறி. எப்பயுமே இந்த மேற்கோள் குறிக்கு முன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கம்மா இட்டுருவோம், சரிங்களா? என்று. ஓகே, அடுத்தது பாருங்கள். ஒழுக்கமுடைமை குடிமை என்பது திருவள்ளுவர் வகுத்த வரையறையாகும். ஸோ வாக்கியம் மேற்கோள் காட்டும் ஒரு சொற்றொடர். ஒழுக்கமுடைமை குடிமை என்பது திருவள்ளுவர் வகுத்தது. இது 10th நமக்கு இருந்துச்சு, 12th இருக்குது. ஸோ இது நமக்கு இது அப்படியே கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா? அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஒழுக்கமுடைமை குடிமை என்பது. ஓகேங்களா ஆஃபீஸர்? அடுத்தது ஒற்றை மேற்கோள் குறிகள் எங்கெங்கே எழுதணும்? இப்போது இரட்டை மேற்கோள் குறிகளுக்கு உள்ள இன்னொரு விளக்கத்தை சொல்ல வந்தோம் அப்படின்னாக்கா, அங்கே ஒரு ஒற்றை மேற்கோள் குறியிடணும். ஆயக்காரன் கோயிலுக்கு வெளியே நின்று தேவனே தீயோனாகிய என்பால் இரக்கங்கொள்ளும் என வேண்டினான் அப்படி சொல்லிட்டு இயேசு வந்து மக்களை நோக்கி சொல்கிறாரு. ஸோ இந்த இரட்டை மேற்கோள் குறி நம்ம எப்படி போடுவோம்? இயேசு யாரை நோக்கி சொல்கிறாரு? மக்களை நோக்கி சொல்கிறாரு. ஓகேங்களா? என்ன சொல்கிறாரு? அப்போ இதுக்கு முன்னாடி கமா போடணும் சொன்னா, இது எங்கே இருக்கோ அது பக்கத்தில் கமா இருக்கும். ஓகேங்களா? இப்போது இங்கே பாருங்கள், இங்கே இரட்டை மேற்கோள் குறி இருக்குது, அது பக்கத்தில் கம்மா இருக்குது. அப்படியே இங்கே போடலை, இங்கே எப்படிங்க போட முடியும்? முடியாதுங்களே. புரியுதுங்களா? இப்போ இங்கே இரட்டை மேற்கோள் குறி, அது பக்கத்தில் கம்மா. இப்போ இங்கே வந்து ஆரம்பிக்குது, அதுக்கு முன்னாடி கம்மா. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, என்ன சொல்கிறேன்னாக்கா, இயேசு வந்து மக்களை நோக்கி ஆயக்காரன் கோயிலுக்கு வெளியே நின்று வினையச்சங்களுக்கு பின் கார்புள்ளி வருதுங்களா? ஆயக்காரன் கோவிலுக்கு வெளியே நின்று கமா தேவனே அதாவது தேவனே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் விழித்து சொல்கிறோம். தேவனே தீயோனாகிய என்பால் இரக்கம் கொள்ளும். சரிங்களா? தேவனே தீயவனாகிய என்பால் தயவு செஞ்சு இரக்கம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இயேசு வந்து மக்களை பார்த்து ஆயக்காரை வந்து கோயிலுக்கு வெளியே நின்று, ஓகேங்களா? இங்கே இயேசு மக்கள்கிட்ட பேசுகிறாரு. யாரை பற்றி பேசுகிறாரு? இன்னொரு நபரை பற்றி பேசுகிறாரு. ஓகேங்களா? ஒரு ஆயக்காரை வந்து என்ன பண்ணுறேன்னா கோயிலுக்கு வெளியே நின்று, ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு வினையச்ச தொடர், இந்த இடத்துல கம்மா வச்சாச்சு. என்ன சொல்கிறாராம்? தேவனே அப்படின்னு வருது. ஸோ விழித்து வருது, அப்போ இங்கே ஒரு கம்மா. தீயோனாகிய என்பால் இரக்கம் கொள்ளும், தீயோனாகிய என்பால் இரக்கம் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்காரன் சொல்கிறானா, என்ன சொல்கிறான்றதுக்கு இங்கே ஒற்றை மேற்கோள் குறி. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சரிங்களா? இயேசு மக்களை நோக்கி ஆயக்காரன் கோயிலுக்கு வெளியே நின்று என்ன பண்ணானா, தேவனே தீயோனாகிய என்பால் இரக்கம் கொள்ளுன்னு சொன்னானா. அப்போது இவர் வந்து இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறப்ப, அவரை பற்றி ஸ்டார்ட் பண்ணுறப்ப இரட்டை மேற்கோள் குறி இடணும். ஓகே, அவர் வந்து என்ன பண்ணாருன்றத சொல்கிறது வந்து ஒரு ஒற்றை மேற்கோளில் சொல்லணும். ஓகேங்களா? அடுத்தது இங்கே கமா, இது வந்து இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். என வேண்டினான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றார் என இரட்டை மேற்கோள் குறி இதோட முடியுது. ஓகேங்களா ஆஃபீஸர்? நெக்ஸ்ட்டு பாருங்கள். மொழி ஞாயிறு தேவநேய பாவனார் எழுதியுள்ள தமிழியர் கட்டுரைகள். ஓகேங்களா? ஸோ ஒரு நூலின் பெயர் வருதுங்களா, ஒரு நூல் பெயர், ஒரு பழமொழி அங்கே வந்தாக்கா அங்கே ஒற்றை மேற்கோள் குறியிடணும். அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கமா போட்டுடணும். ஓகேங்களா? எழுதியுள்ள தமிழியல் கட்டுரைகள் என்ற நூல் எளிமையும் ஆழமும் கொண்டு விளங்குகின்றது. இந்த ஸ்கூல் புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளில் பார்த்துட்டு கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். டைம் எடுத்துருக்கோம் தான், பட் பரவாயில்ல. ஓகேங்களா? 45 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஒர்த்தாக நீங்கள் வந்து இந்த டைமை வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ நிறுத்தற்குறிகள் இவ்வளோ தான். இதுக்கு வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அவுட் சோர்ஸு இதுவே படித்தா போதுமா, ஸ்கூல் புக் கண்டென்ட்டு அப்படிலாம் தயவு செஞ்சு எதுவுமே கிடையாது. எங்கெங்கே இடத்துல என்னென்ன வந்து குறிகள் இடணும், நம்ம ஒரு இடத்துல நிறுத்தி சொல்கிறப்ப அந்த நிறுத்தல் எந்த இடத்துல இருக்கணும், அந்த நிறுத்துவதற்கு நம்ம என்ன சிம்பிள் பயன்படுத்தணும், அதுதான் நிறுத்தற்குறிகள். ஸோ இதுக்கான கான்செப்ட் தான் நாம் இதில் உள்ள லெசனில் பார்த்தோம். ஓகேங்களா ஆஃபீஸர்? கண்டிப்பாக இந்த ஸ்கூல் புக்கில் உள்ள எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஆஃபீஸர்.